ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இலக்கிய வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதமும் நம்முடைய இலக்கியம் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்ட அந்த இல்லத்தை பார்த்திங்கன்னா தடையாக இருந்தது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இலக்கியம். இதை நம்மளுடைய கௌதம் கிட்ட கௌதம் இத்தனை நம்மளுடைய மாணிக்கத்தோட இடத்த வாரத்தில் தடையாக இருந்தது இந்த பைரவி தான். இவங்க இந்த எஸ்எஸ்கே கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருந்ததை நான் காது கொடுத்து கேட்டேன். எப்படியாவது அவங்க நம்ம மாணிக்கத்தோட இடத்த வாங்கக்கூடாது. அவங்க நம்ம வீட்டை சவாலை ஜெயிச்சு உங்ககிட்ட சேர்மன் போஸ்டவும் அதே மாதிரி என்ன இந்த வீட்டை விட்டும் துரத்துறதை பற்றி தான் எஸ்எஸ்கே கையில் டிஸ்கஸ் பண்ணாங்க. எப்படியாவது மாணிக்கத்தை மிரட்டி அவனை இந்த ஊரில் விட்டு அனுப்பிடு அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே கிட்ட இந்த பைரவி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலம் பைரவி நம்ம ஜெயிக்க விடக்கூடாது. ஜெயிக்க விட்டால் நம்ம ரொம்பவுமே கஷ்டப்படுவோம். ஆனால் கண்டிப்பாக ஜானியத்தையெல்லாம் பைரவி சும்மா விட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோமா அந்த எஸ்எஸ்கே வசமாக மாட்ட வைக்கணும். அவன் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே இல்லைக்கா, இனிமேல் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இது நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா மாணிக்கத்துக்கிட்ட ரகசியமாக போயிட்டு பேச போகிறாங்க. பேசிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நான் இன்றைக்கி தான் இடம் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கௌதம் வீட்டில் சொல்லிவிட்டு மாணிக்கத்தை பார்க்கறதுக்கு போகிற மாதிரி சொன்னதை கேட்டது மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்ணி இப்படி தான் கௌதம் அந்த மாணிக்கத்தை பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்மளுடைய கௌதம் பார்த்திங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இந்த மாணிக்கத்தை பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க ஒய்ஃபும் மாணிக்கத்தை மிரட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி போலீஸ் வசமாக நம்ம கௌதம் போட்ட பிளான் எஸ்எஸ்கே சிக்க போகிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இலக்கிய ஆசைப்பட்ட மாதிரி பார்த்திங்கன்னா மாணிக்கத்தோட இடத்த வாங்கி அதே இடத்துல அனாத ஆசிரமம் ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. அதோட ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதி அம்மா தான் அதாவது நம்முடைய கௌதமோட அம்மா தான் அதை ஓப்பனே பண்ணி வைக்க போகிறாங்க. இதுக்கு மேலே நம்முடைய ஜானிக்கும் நம்ம இலக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஏன்னா நீ அந்த ரேவதி இந்த ஊரில் தங்க வச்சதுனால தான் கௌதம் ரேவதியை பார்க்க போகிறப்பெல்லாம் அவன் தான் அம்மாவை ரேவதியை நினைக்கிறான். உண்மை தெரிஞ்சவச்சுன்னா கண்டிப்பாக அவன் என் மேலே வச்சுருக்க பாசம் எல்லாமே போயிடும். இதுக்கெல்லாம் காரணமே நீதான்ற மாதிரி கண்டிப்பாக கோவப்பட்டு அவங்க நம்ம இலக்கியம் வீட்டை விட்டு அனுப்பக்கூட நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. அதுபோக நம்முடைய கார்த்திக் உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு, அவ்வளோதாங்க நம்முடைய கௌதமோட நிலைமை. அண்ணன் கூட நம்ம கார்த்திக் பார்க்க மாட்டாங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல, இனிமேல் யாரும் தேவையில்லைன்ற மாதிரி போயிடுவாருங்க. வரப்போகிற எபிசோடில் எதாவது நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண மறக்காது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.